விஷயங்கள் சொன்னாங்க. கேட்கும்போதே ரொம்ப சங்கடமா தான் இருக்கு. இன்றைய பெண் பிள்ளைகளை வளர்ப்பது பெற்றோர்கள் மிகப்பெரிய கடமையா இருக்கு. பையன்களை வளர்க்கறத விட பெண்களை ரொம்ப நல்லா கவனிச்சு வளர்க்கணும். ஏன்னா அடுத்த தலைமுறை இந்த உலகத்திற்கு கொடுக்க போறவங்க அவங்க உடல் நலம் மிகவும் நன்றாக கவனிக்க வேண்டும். 2 சமயத்தில் கவனிக்க வேண்டும் என்பதை அம்மா சொன்னாங்க. ஒன்று அவங்க மெச்சூர் ஆகும்போது பியூபர்ட்டி டைம்ல, மற்றொன்று அவர்கள் டெலிவரி செய்யும் போது அவர்களை நன்றாக கவனித்து நல்ல சத்துள்ள ஆரோக்கியமான உணவுகளை கொடுக்க வேண்டும் என்று சொன்னாங்க. நாப்கின் யூஸ் பண்றதால எத்தனை பிரச்சனை வருதுன்னு சொன்னாங்க. அதை டிஸ்போஸ் பண்றத நமக்கே நிறைய இடங்கள்ல பாக்குறது நிஜமா நீங்க சொல்ற மாதிரி கில்ட்டியா தான் இருக்கு. வேற எந்த பெண்கள் செய்யற தப்புக்கு கூட நம்ம பார்த்தா நம்ம பெண்ணினம் இப்படி செய்யறாங்களேன்னு நமக்கு கண்டிப்பா மனக்கசப்பு உண்டாகுதான் நம்மளுக்கு செய்யுது. அதை எப்படி டிஸ்போஸ் பண்ண வேண்டும் என்றது தெளிவா சொன்னாங்க. இல்லைன்னா நான் டிஸ்போஸ் பண்றது சில சமயம் பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து கருப்பு கலர் கவர்ல நல்லா டைட்டா முடி போட்டுட்டு அதை பிரிக்காத மாதிரி கட்டிடுவாங்கம்மா. அந்த மாதிரி செஞ்சு கூட டிஸ்போஸ் பண்ணலாம். அவங்களுக்கே தெரியும் நல்லா டைட்டா கருப்பு கலர் கவர்ல பேக் பண்ணி வெளியில தூக்கி போடலாங்க. இல்ல வீட்டுல எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றதையும் அம்மா அழகா சொன்னாங்க. வீட்டுல இருந்தபடி பெண்கள் வேலைக்கு போகாத பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு எப்படி அதை செஞ்சு தயாரிச்சு கொடுக்கலாம் என்பதை பற்றி வீடியோவும் போட்டு காமிச்சாங்க. அவங்க என்னென்ன யூஸ் பண்ணும் பொடிகளையும் பத்தி நமக்கு தெளிவா சொன்னாங்கம்மா. நன்றிங்கம்மா. அதுக்கு அடுத்தது பெண்கள் உணவு பியூபர்ட்டி சமயத்தில் மற்றும் டெலிவரி ஆன சமயத்தில் என்னென்ன உணவு கொடுக்க வேண்டும் என்பதை பற்றியும் சொன்னாங்க. ரொம்ப வயிற்று வலி இருக்கிறவங்களுக்கு வேப்பன் ஜூஸ், வெத்தலை, அப்புறம் கத்தாழை இந்த ஜூஸ் கொடுத்தா அவங்களுக்கு எப்படி குணமாகுதோ அவங்க அனுபவத்துல சொன்னாங்கம்மா. நன்றி. நம்ம இப்ப வந்து அவங்க வந்து என்னதான் இந்த நாப்கின் இயற்கை முறையில் நாப்கின் சொன்னா கூட அவங்க விவசாயத்தில் மிகுந்த ஆர்வம் உள்ளதுனால விவசாயத்து பக்கம் பெண்கள் அதையும் குறிப்பிட்டு பெண்களுக்காக அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்ச மாதிரி இருக்குங்கம்மா. நீங்க கேட்டது ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்கம்மா. நம்ம சுற்றுச்சூழல் பாதிக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம், இயற்கை விவசாயத்துல என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற நிறைய கருத்துகள் இருக்கு. நீங்க மேலும் இது போன்ற தொண்டுகள் செய்து நீங்க வாழ்க வளமுடன். உங்களோட அன்பு குழுமம் வாழ்க வளமுடன் அம்மா. மீண்டும் இது அறிவிப்புகளை தொடர்ந்து கேள்வி பதில் செஷன் இருக்குது. கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அறிவிப்புகள் நாளை காலை 5 மணிக்கு தவம், அதனைத் தொடர்ந்து சிந்தனை உரை, அதற்கு தெளிவான உரையும் அளிக்க உள்ளார் நமது இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள். அதனைத் தொடர்ந்து 10:30க்கு மாணவர் நலமும் மனவளமும், இது மாணவர்களுக்கு உண்டான சிறப்பு நிகழ்ச்சி. இதில் அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காகவும் அவர்களை நன்னெறிப்படுத்துவதற்காகவும் ஆசிரியர்கள் குழந்தைகளுக்காக இந்த ப்ரோக்ராம் நடக்க இருக்குது. நீங்களும் கவராமல் உங்களது தெரிந்த அன்பர்கள் மற்றும் உறவினர்கள், நெருங்கிய நண்பர்களுடைய குழந்தைகளை இதில் பங்கு பெற்று பயனடைய செய்யலாம். வெள்ளிதோறும் மலர் மருத்துவம் பற்றி நமக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க இருக்கிறார்கள். மலர் மருத்துவ ஆலோசகர் திருமதி விஜயலட்சுமி அம்மா அவர்கள். இதனை பற்றியும் அன்பர்களுக்கு தெரியப்படுத்தலாம். அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக கேள்வி பதில் செஷன். அம்மா நீங்க துவங்கலாமா? வாழ்க வளமுடன்மா. தியானமே யோகம், யோகமே ஞானம், தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய சிறப்பு சிந்தனை உரை மிக அரிதானதாக இருந்தது. அரிதானது, அவசியமானது. அதாவது மகரிஷி சொல்லுவாங்க, பெண்கள் அந்த குடும்பத்தின் கண்கள்வாங்க. அந்த குழந்தைகளை அதாவது பெண்கள் சிறு வயதிலிருந்தே நாம அவங்கள பாதுகாக்கணும்ன்றத ரொம்ப அற்புதமா நீங்க சொல்லியிருக்கீங்க. பெரியவங்க அதாவது பருவ வயது வந்த பிறகு பெண்கள் யூஸ் பண்றக்கூடியதே இல்லை. சின்ன வயசு குழந்தைகளுக்கும் நாம நாப்கின் நிறைய யூஸ் பண்றோம். ஸோ அப்ப அதனால எவ்வளவு கெடுதல் வருகிறது என்பது ஒரு சில கட்டுரைகளில் நான் படித்தது. சிறு குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணும்போது அவங்களுடைய அந்த கருமுட்டை பாதிப்பே உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இன்னைக்கு நீங்க சொன்ன இதை வச்சு இப்ப இந்த பொருட்கள்ல நமக்கு வேப்பிலை பொடி, கற்றாழை பொடி, துளசி பொடி மூணுமே நமக்கு நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்குது. அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம். இதுல முக்கியமா நீங்க அம்மா சொன்னது என்னன்னா, நம்ம அந்த டிஸ்போஸ் பண்ற விதம் நிறைய கண்கூடாக பார்க்கிறோம். இதுல விழிப்புணர்வு வர வேண்டியது பெரியவங்களுக்கு, பெண்கள், பிள்ளைகள் எல்லாருக்குமே இதை பற்றி எந்த நேரம், ஏன்னா நமக்கு தெரியும் எந்த நேரம் எப்பவுமே நம்ம ஹேண்ட்பேக்ல இருக்கக்கூடியது. நீங்க கடவுளோட ஸ்தோத்திரம் இல்ல, இந்த இறை, அதாவது கருவறை என்னும் இறை நிலம் காக்கக்கூடிய அந்த ஒரு பொருள் நம்ம ஹேண்ட்பேக்ல எப்பவுமே இருக்கணும். அது எப்படி ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணணும்ன்றது கூடிய ஒரு மெட்டீரியல் உங்க கையில எப்பவுமே இருந்ததுன்னா,
ஏன்னா இந்த டைம் எப்போன்னு தெரியும். அதை நம்ம வந்து குழந்தைங்களுக்கு நம்ம கொண்டு வர்றது பெஸ்ட். பேரண்ட்ஸ் தான் இதை நம்ம சொல்லி தரணும். அதே மாதிரி சொன்னீங்க உங்க அம்மா உங்களுக்கு கொடுத்தாங்க. எங்க அம்மா எங்க தலைமுறையில நாங்க வயது முதிர்ந்த எங்களுக்கெல்லாம் அந்த ஒரு பெண் குழந்தை பருவ வயதை எட்டும் போதே அவளுக்கு அந்த உளுந்தங்களி அதெல்லாம் கொடுத்து பழக்குவாங்க. நல்லெண்ணெயும் கொடுத்து பழக்குவாங்க, நாட்டு முட்டையும் கொடுத்து பழக்குவாங்க. அதே மாதிரி அந்த தருணத்தில் மட்டுமல்லாமல் குழந்தை பேரு தருணத்திலும் நாம கவனிச்சிட்டோம்னா அவங்க ஆயுள் முழுக்க ஆரோக்கியத்தோட இருப்பாங்க. நம்ம அவங்கள பார்க்குவாங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொன்னு சொன்னீங்க நீங்க, அவங்க போடக்கூடிய ட்ரெஸ், டைட் ட்ரெஸ், இதை வந்து ஞானப்பிரகாச ஐயாவே அவருடைய ஒரு வீடியோல சொல்லியிருக்காரு. போடக்கூடிய அவங்க டைட் ட்ரெஸ்னால காற்று போகாம அவங்களுடைய உறுப்பு பாதிக்கப்பட்டு அந்த பிசிஓடி ப்ராப்ளம்லாம் வந்து குழந்தை உருவாவதற்கான வாய்ப்பே இல்லாமல் போகக்கூடிய பல சந்தர்ப்பங்கள். அதனாலதான் அப்பெல்லாம் அவங்க கொஞ்சம் ஃப்ரீயா ட்ரெஸ் கோட விட்டாங்க. அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னீங்க, ரொம்ப சிறப்புமா. அந்த உடல் சூடு அதிகரிக்கிறதுனால தான் வெள்ளைப்படுதல் அதெல்லாம் வருது. அந்த வெள்ளைப்படுதலுக்கு கற்றாழை ஜூஸ் சிறப்புன்னு சொன்னீங்க. நானுமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாம் நிறைய அதை சொல்லியிருக்கேன். அதே மாதிரி டிஸ்போஸ் பண்றதையும் சொல்லிட்டீங்க. நாம எப்படி தயாரிக்கணும்ன்றத ரொம்ப சிம்பிள் மெத்தடா சொல்லி கொடுத்துருக்கீங்க. நன்றி. இது நாங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க எங்க ஆபீஸ்ல நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணாம மற்ற நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ரெடி பண்ணி நாங்களே யூஸ் பண்ணியிருந்திருக்கோம். இப்ப நீங்க சொன்னது எங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. நாங்க எங்களுக்கு அடுத்த தலைமுறைகளுக்கு பிள்ளைகளுக்கு இதை நாங்க தயார் பண்ணி நிச்சயமா கொடுப்போம். அவங்களுடைய எதிர்காலம் ஆரோக்கியமான வாழ்வா இருக்கணும்னு நினைக்கிறேன். நன்றிமா, ரொம்ப சிறப்பான கருத்துக்களை எடுத்திருக்கிறீர்கள். அது இல்லாம அடுத்து நீங்க மக்களை அந்த ஆண்டர்பிரனரா உருவாக்கக்கூடிய ஒரு சூழலையும் சொல்லியிருக்கீங்க. அதற்கான பல விளக்கங்களை அடுத்தடுத்த வகுப்புல நீங்க கொடுக்கலாம். எந்த விதமான தொழில் செய்தால் பெண்கள், தனித்து இருக்கக்கூடிய பெண்கள், ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள், அதை பற்றிய டீட்டெயிலும் நீங்க சொல்லலாமா? நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிமா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா, இப்போ நீங்க வந்து பியூபர்ட்டி சமயத்திலும் மற்றும் டெலிவரி டைம்ல என்னென்ன எப்படி பாத்துக்கலாம்ன்றத பத்தி சொன்னீங்க. இப்போ மெனோபாஸ் டைம்ல இருக்கிற பெண்களுக்கு என்ன குறிப்புமா நீங்க சொல்ல விரும்புறீங்க? இங்க இருக்கிறவங்க முக்கால்வாசி ஒரு 50 கிட்டக்க இருப்பாங்கம்மா. அத பத்தி நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். மெனோபாஸ் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்நேரம் வந்து அவங்களுக்கு வந்து ப்ளீடிங் ரொம்ப ஜாஸ்தியா போகும். லேடிஸ்களுக்கு வந்து கை கால் குடைச்சல் இந்த மாதிரிலாம் இருக்கும். கால் எல்லாம் வந்து உடையும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ப்ளீடிங் அதிகமா போகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் குறையும். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஹீமோகுளோபின் அயன் வந்து நான் எதுக்கு சொன்னேன்னா அதுக்கு தான் சொன்னேன். அவங்களுக்கு எல்லாமே அயன் குறையும், அனிமிக் ஆவாங்க. அப்ப சுண்ட வத்தல்ல வந்து நீங்க ஈஸியா பொடி பண்ணி பவுடர் பண்ணி மிக்சியில பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சுக்கோங்க. ஒண்ணுமே செய்யாது. நம்ம யோகா இந்த குரூப்ல இருக்கவங்க எல்லாம் யோகா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நானு. சிம்பிள் நம்ம அந்த முத்திரை இதெல்லாம் படிக்கும் போது அதெல்லாம் ரொம்ப முத்திரை எல்லாம் எவ்வளவு பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முத்திரை எல்லாம் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா நம்ம அதை கடக்கக்கூடிய காலம் தான். அது வந்து கடக்க முடியும் தான். நம்ம வந்து ஆன்மீகம், இந்த குரூப்ல இருக்கவங்க எல்லாம் ஓரளவுக்கு ஆன்மீகமும் இருந்திருக்கு. அப்ப ஆன்மீகமும் நம்ம வந்து யோகா முத்திரைகள் இதெல்லாம் செய்யும் போது கொஞ்சம் கொஞ்சம் உணவு பழக்க வழக்கங்கள்ல நம்ம வந்து, ஏன்னா நம்ம பொதுவா சொல்லிட முடியாது. மெனோபாஸ் என்னன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம சொல்றோம்ல பாத பித்த கபம் ஏதாவது ஒண்ணு கூட இருக்கும். எது கூடுது எது குறையுதுன்னு தெரியாம நம்ம அந்த இடங்கள்ல வந்து நம்ம சொல்லவும் முடியாது. இப்ப எங்க அம்மாவே பாத்தீங்கன்னா இப்ப கால்வலி எங்க அம்மாவுக்கு ஒரு காரணமா இருக்கும், எங்க அப்பாவுக்கு வேற காரணமா இருக்கும். ஒருத்தவங்களுக்கு வந்து நீர் வந்து அதிகமா இருக்கும், ஒருத்தவங்களுக்கு வாயு போய் வந்து மூட்டுல செட்டில் ஆகி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நமக்கு நம்ம பஞ்சபூதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த நீரும் நமக்கு வாயும் போய் எங்கேயாவது போய் ஜாயின்ஸ்ல ஸ்டோர் ஆகும் போதுதான் நமக்கு வந்து அந்த கால் மூட்டு வலி, அப்புறம் வந்து நமக்கு அந்த கொழுப்பு இதெல்லாம் செய்யறதுலாம் பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் வரும். கால் வலி சிலருக்கு வந்து நீர் அதிகமானா கால் வலிக்கும், சிலருக்கு வந்து வாயு போய் அந்த மூட்டுல உட்காந்துட்டா கால் வலிக்கும். இது வந்து அவங்க உடம்பு வந்து எதனால கூடியிருக்கு நம்ம பார்க்கணும். பொதுவா அந்த விஷயங்களை மட்டும் நம்ம சொல்லவே முடியாது. நான் எங்க வீட்லயே நான் பாக்குறேன். ஒருத்தவங்களுக்கு வந்து நீர் அதிகமா, இப்ப நீர் அதிகமாச்சு அப்படின்னா நீரை வந்து நம்ம மண் எடுக்கும். நம்ம மண்ணை வச்சு என்ன பண்ணணும், அப்ப மண் அந்த புத்து மண்ணு சொல்லுவோம்ல, அந்த புத்த மண்ணெல்லாம் காலில் அப்ளை பண்ணி, ஏன்னா இந்த நீங்க 50 வயசு சொல்றதுனால நான் இந்த இது பேஸ் பண்ணுவீங்கிறனால எங்க அம்மா அப்பாவுக்கு நான் கொடுக்கறத நான் சொல்றேன். நீர் எடுக்கணும் அப்படின்னா, ஆனா நீங்க தான் உடம்ப தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு நீர்னால கால் வலிக்குதா இல்ல வந்து வாயுனால கால் வலிச்சிருக்காங்கிறது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அது உங்களுக்கு நம்ம உடம்புல நீங்க சின்ன சின்னதா டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். அந்த உடம்பு வந்து உங்களுக்கு நல்லா பதில் சொல்லும், கரெக்டா இருக்கும். உங்க உடம்புக்கான அறிவு வந்து நம்ம உடம்புக்கு தனி அறிவு உண்டு. நீங்க வந்து அதை நீங்க கவனிச்சீங்கனாலே புரிஞ்சிடும்.
நீங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நம்ம உடம்பு வந்து நீர் இருக்கா, வாயு, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதனால ஒன்றும் சைட் எஃபெக்ட் வர போறது இல்லையே. அந்த மண்ணை வந்து நீங்க குழப்பி தண்ணியில குழப்பி கால் கீழே எங்க வலிக்குதோ அந்த இடத்துல தடவிட்டு நீங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வெயில காய வச்சு உட்காருங்க. அந்த நீரை பூரா எடுத்துரும். குத்து மண்ணுனா நம்ம மண்ணு. அதே இது வாயுவா இருக்கு அப்படின்னா வாயு உணவு, வாயு சம்பந்தப்பட்ட பொருள் எல்லாம் சாப்பிடறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு வாயு முத்திரை பண்ணுங்க. முத்திரை நிறைய பேருக்கு பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். வாயு முத்திரை பண்ணலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன விஷயம் தான். இது போக அந்த ஏஜ்ல இப்ப எங்க மக்களும் அந்த நம்ம வந்து அந்த இடத்துல வந்து அவங்க மூட் ஸ்விங் ஆகும் செய்யும். நம்ம கொஞ்சம் ஆன்மீகம் தெரியும். நம்ம இந்த இங்க உள்ளவங்களாம் 50 வயசு இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து உணவு கொஞ்சம் ஏற்கனவே எல்லாருமே இந்த குரூப்ல இருக்கவங்கன்னா ஓரளவுக்கு வந்து யோகா முத்திரை அந்த குரூப்ல தான் இருப்பீங்க. உணவு கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அந்த கண்ட்ரோல் கண்டிப்பா இருக்கதான் செய்யும்னு நினைக்கிறேன். ரொம்ப எல்லாம் என்ன மேடம் கூப்பிடுறீங்களா? சொல்லுங்கம்மா. ஆமான்னு சொன்னாங்கம்மா. கரெக்ட் தாங்கம்மா. இதுல இருக்கிறவங்க வந்து முத்திரை கிளாஸ் வகுப்பும் ஒரு 4 தடவை வந்து எடுத்திருக்காருங்க. அதனால அதையும் ஃபாலோ பண்றவங்க. உணவு கட்டுப்பாடு எல்லாருமே வந்து காரம் சாப்பிட மாட்டோம். ஆமா, நான்வெஜ் யாரும் சாப்பிடறதில்ல முக்காவாசி. ஆமாங்க. விழிப்புணர்வோட தான் இருக்கோங்க இதுலன்னா. ஓரளவுக்கு நம்ம எல்லாத்துலயும் ஒரு ஒழுக்க கட்டுப்பாடு வந்துட்டாலே எல்லாமே நம்ம வந்து அப்படியே கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் தான். எதுவுமே நம்மளால முடியாததுன்னா எதுவுமே கிடையாது. அப்படியே நம்ம சொல்ற மாதிரி எல்லாமே வந்து அதுவும் இதுவும் கடந்து போகுங்கிற மாதிரி எல்லாமே நம்மளால ஃபேஸ் பண்ண அதுக்கான காரணத்தை மட்டும் கரெக்டா தெரிஞ்சுக்கணும். உங்க உடம்புக்கு இப்ப இது வந்திருக்கு அப்படின்னா இது வந்து எது கூடுச்சு, இந்த நம்ம பஞ்சபூதங்களை ஏதோ ஒண்ணு கூடுனுச்சுன்னா குறைஞ்சிச்சுன்னா மாறும், அவ்வளவுதான். அந்த பஞ்சபூதங்களை எது ஒண்ணு கூடியிருக்கு எது குறைஞ்சிருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா போதும், அவ்வளவுதான். மத்தபடி வந்து நம்ம கால்சியம் சத்து இதெல்லாம் நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஏன்னா அந்த நம்ம மெனோபாஸ் ஸ்டேஜ்ல வந்து அந்த 40 வயசுக்கு மேல ஆயிட்டாலே நமக்கு வந்து எலும்பு பலம் குறையும். அப்ப நம்ம வந்து கம்பு, கேழ்வரகு இதெல்லாமே நம்ம சேர்த்துக்க முடியும். கேப்ப பால் நம்ம வந்து இப்பெல்லாம் நிறைய பேர் வீட்டுல தனியா இருப்பாங்க. நமக்காக கேப்ப மாவு ஆட்டி செஞ்சு தோசை சுடுவாங்க. கேப்ப பால் அடிச்சிடலாம், ரொம்ப ஈஸியா இருக்கும். குதிரைவாளி பால், கேப்ப பால்லாம் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நீங்க எல்லாம் குடிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். கேப்ப பால் குடிக்கலாம், கேப்ப உருண்டை, கம்பு உருண்டை இதெல்லாம். அது போக முருங்கை சூப்பு, நம்ம டீ போடுற டைப்ல முருங்கை சூப் குடிச்சிடலாம். இது போக வந்து நம்ம இந்த சொல்லல இந்த முருங்கை பிசினு இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க சாப்பிடும் போது உங்களுக்கு வந்து அந்த மத்த சத்து குறைபாடு நம்ம கால்சியம்லாம் வந்து இதுல ஈஸியா கிடைச்சிடும். முருங்கையிலையும் நம்ம கேப்பையிலையும் நமக்கு நல்லாவே கிடைக்கும். இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். நம்ம வந்து இன்னொன்னு அந்த ஒரு ஏஜுக்கு மேல நம்மளால ரொம்ப வேலை பார்க்க முடியாது. சமைக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணலாம். அப்ப இதெல்லாம் சிம்பிளா நம்ம எப்படிலாம் நம்ம ஃபுட்ல வந்து சேர்த்துக்க முடியுமோ அப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். முளைக்கட்டி பால் அடிக்கவும் செய்யலாம். நம்ம ரொம்ப ஈஸி. கேப்ப பால்லாம் நம்ம வந்து முளைக்கட்டி நம்ம வந்து சமையல் அப்பெல்லாம் ஒண்ணு பெருசாலாம் ஒண்ணும் நம்ம அழட்டிக்க தேவையில்லை. சமையல் வேலையெல்லாம் முளைக்கட்டிட்டு சாப்பிட்டாலும் சரி, இல்ல முளைக்கட்டி பால் அடிச்சு குடிச்சாலும் சரி, கேப்ப சூப்பர் நல்லா டேஸ்டா இருக்கும். நான் என் பொண்ணு எல்லாமே நாங்கெல்லாம் குடிப்போம். டேஸ்ட் நல்லா இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்னதா நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். சரிங்கம்மா, மிக்க நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கீதா தேவிமா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? மேம் வணக்கம்மா. கீதா தேவி அடுத்ததாக பேசுவாங்க. நன்றிங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்களாம்மா? கேக்குதுமா, கேக்குதுமா. வாழ்க வளமுடன்மா. உங்க ரொம்ப சிறப்பா இருந்துச்சுமா உங்க உரை. என் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்க. எனக்கு என்ன இப்ப என்ன டவுட்னா, இப்ப நாப்கின் வந்து நம்ம டிஸ்போஸ் பண்றோம்மா, அது வந்து நம்ம கவர்ல பிளாஸ்டிக் கவர்ல போட்டு டிஸ்போஸ் பண்றோம். அப்ப கூட எனக்கு கஷ்டமா இருக்கு. நம்ம பிளாஸ்டிக் கவர்ல போட்டு டிஸ்போஸ் பண்ணாம டிஸ்போஸ் ஆகுமா? குப்பையில போடுறோம். ஆக்சுவலா குப்பையில போட சொல்ல குப்பை கிளீன் பண்றவங்க வந்து எடுக்கிறாங்கல்ல பிளாஸ்டிக் கவர்ல இருந்தா பாக்குறாங்க. அப்பெல்லாம் கஷ்டம் போட சொல்ல கஷ்டமா இருக்கும் எனக்கு. பட் எப்படி டிஸ்போஸ் பண்றது தெரியல. எங்க ஆப்ஷனும் கிடையாது. சிட்டில இருக்கிறதுனால வேற எங்கேயும் போடவும் முடியாது. நம்ம குப்பை மண்ணெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. இல்ல எரிக்கலாம் மேடம். அவங்கவுங்க இடம் இருந்தா எரிக்கலாம். இப்ப நிறைய அபார்ட்மெண்ட் அந்த மாதிரினா என்ன பண்ணலாம், இன்சினரேட்டர்னு சொல்லுவோம். நாப்கின் இன்சினரேட்டர்னு சொல்லி பொதுவா ஒரு காமன் ஒரு தெருவுக்கு நீங்க வாங்கி இப்ப நிறைய கிளப்ல எல்லாம் நிறைய எல்லாம் ஸ்பான்சர் பண்றாங்க. ஒரு ஸ்கூல் காலேஜஸ்ல எல்லாம் நாங்களே நிறைய டொனேட் பண்ணிருக்கோம். இன்சினரேட்டர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாப்கின் அதுக்குள்ள போட்டு அது எரிச்சு சாம்பல் ஆயிடும். அப்ப நான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு அமௌண்ட் பாழாகாது. அப்ப அந்த மாதிரி இடங்கள் அந்த இதையும் நீங்க முன்னெடுத்து பண்ணலாம். உங்களுக்கு இடம் கிடைக்குன்னா இடத்துல எரிச்சிருங்க, அவ்வளவுதான். ஓகேம்மா, சரிங்கம்மா. ஓகேம்மா, சரிங்கம்மா. வாழ்க வளமுடன். அதுதான் கேட்கலாம் டவுட். நெக்ஸ்ட்மா சொல்லுங்கம்மா. ஆமா ஆக்சுவலா கேக்குதுங்களாம்மா?
ஆக்சுவலா இப்ப என் டாக்டருக்கு வந்து அயன் டெஃபிஷியன், அதான் அனிமியா இருக்காங்க மேம். ஸோ ஹீமோகுளோபின் டெஃபிஷியன்ட் சொல்றாங்க, 9 தான் இருக்கு சொல்றாங்க. இப்ப பார்த்தா டயர்டா இருக்க சொல்றாவ. நிறைய விஷயங்கள் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணிட்டேன் நான். முருங்கை சூப்பு, கேரட், பீட்ரூட் ஜூஸ், என்ன சொல்றாங்களோ எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நான் ஹீமோகுளோபின் லெவல் வந்து எதுவும் இன்க்ரீஸே ஆக மாட்டேங்குது அவளுக்கு. வயசு வந்து 16. என்ன 16. பண்றதுமா இதுக்கு? இல்ல நான் தான் சொன்னேன்ல, 16 வயசு தான். தேங்காய் சில்லு, கேரட், கருவேப்பிலை, பேரிச்சம்பழம் டெய்லி ஒரு 15 நாள் தொடர்ந்து நீங்க அடிச்சு கொடுத்து பாருங்களேன். உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரியும். நம்ம அந்த பிள்ளைங்களோட அந்த ஃபேஸ்லயே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹீமோகுளோபின் சரிங்கம்மா. அது போக நீங்க சொன்ன மாதிரி மாதுளை ஜூஸ், பீட்ரூட் ஜூஸும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். டெய்லி ஜூஸ் குடிக்கிறாமா? டெய்லியுமே ஜூஸ் குடிக்கிறா. சாத்துக்குடி ஜூஸ், மாதுளை ஜூஸ், எல்லா ஜூஸ் கொடுத்துட்டேன். எனக்கு என்ன பண்ணாலும் அவளுக்கு வந்து ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன் நான். தேங்காய் பீட்ரூட் ஜூஸ் கொடுத்து பார்த்துட்டேன், கேரட் ஜூஸ் கொடுத்துட்டேன், தேங்காவும் கேரட் கொடுத்துருக்கேன். தனியா கருவேப்பிலை போடலான்னா தேங்காய் கேரட் கொடுத்துருக்கேன். தேங்காய், கேரட், கருவேப்பிலை, பேரிச்சம்பழம் இத்தனையும் அடிச்சு நீங்க குடிச்சு பாருங்க. அந்த பிள்ளைங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரியும். ஒரு 15 நாள்ல இருந்து சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சு. சரிங்கம்மா, ட்ரை பண்றேம்மா நான். ஓகேம்மா, நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாந்தி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். கேக்குதாங்கம்மா? கேக்குதுமா, நீங்க கேள்வி கேளுங்கம்மா. கேக்குதுங்கம்மா. அம்மா உங்களோட தகவல் ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. நான் கொஞ்சம் இடையில தான் வந்தேன். நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த சோத்து கத்தாழை பவுடர் சொன்னீங்க இல்லையா? இந்த ஒரு நிமிஷம் அக்கா, போன்ல பேசிட்டு இருக்கேன். இந்த சரிங்கக்கா. நீங்க சொன்னீங்களம்மா இந்த சோத்துக்கத்தாழை பவுடர். இப்ப நம்ம வீட்டுல வந்து சோத்துக்கத்தாழை நிறைய இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம பவுடர் ஆக்கணும்னா எந்த மாதிரிமா பண்ணிக்கலாம்? அதுக்கு நீங்க காய வைக்கிற அளவுக்குன்னா நல்லா காய வச்சு எடுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க அதை அழகா அடிச்சு குடிச்சிடலாமே. உங்க வீட்டுல சோத்துக்கத்தாழை அதை நீங்க நல்லா காய வச்சு பவுடர் ஆக்கணும்னா நீங்க வந்து சோலார் ட்ரையர் மாதிரி இதுதான் நாங்க வந்து யூஸ் பண்ணுவோம். நல்லா காய வைக்கணும். நம்ம ஊர் இப்ப வெயில் வந்து உங்களுக்கு அவ்வளவு அடிக்கும் அப்படின்னா உங்க ஏரியால நல்லா காய வைக்கணும். கட் பண்ணி காய வச்சு செஞ்சு பவுடர் பண்ணணும். மில்லுல கொடுத்துதான் நம்ம அரைக்கணும். அதுக்கு நீங்க வந்து நாட்டு மருந்து கடைகள்ல பவுடர் கிடைக்குது. ஓ சரி சரி சரி. நம்ம வீட்டுல இருக்கு, அதனாலதான் அந்த அளவுக்கு நிறைய இருக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியாம அடிச்சு சாப்பிடுவோம். மத்தபடி இந்த குளிர்ச்சி வேணும்னா அப்படியே பீஸ் பண்ணி கழுவி சாப்பிட்டுக்கிறோம். நீச்ச தண்ணியில வச்சு சாப்பிட்டுக்கிறோம். ஒண்ணு. இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த அதாவது இந்த நீங்க சொன்ன நாப்கின் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஒரு ஒரு வருமானத்துல வந்து அதுலயே ஏகப்பட்ட அமௌண்ட் நம்ம லேடிஸ்க்கு வந்து செலவு செய்யற மாதிரி இருக்கு. நீங்க இந்த அமௌண்ட் இந்த மாதிரி மெத்தட் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சுமா. இன்னொன்னு என்னன்னா, உங்ககிட்ட கேட்கற கேள்வி என்னன்னா, அதாவது முடி வளர்றதுக்கு எப்படி செலவு செய்யறோமோ அதே மாதிரி தேவையற்ற அந்த முகத்துல இந்த தாடையில இந்த மாதிரி எல்லாம் முடி இப்ப வந்து பிள்ளைகளுக்கு வர்றாங்க. அதாவது மஞ்சள் போட்டு குளிக்கிற பிள்ளைகளுக்கும் இந்த மாதிரி வருது. அதுக்கு எந்த மாதிரிமா நாட்டு மருந்து எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன்? இல்ல அது வந்து அவங்களுக்கு அப்படி வந்து அன்வான்டட் ஹேர் க்ரோத்னா ஹார்மோன் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கலாம். அவங்களுக்கு வேற என்ன மெடிக்கல் இஷ்யூ நமக்கு நம்ம வெளிப்புறம்னா நம்ம வந்து கஸ்தூரி மஞ்சள் இதைதான் சொல்லுவோம். எல்லாமே நம்ம வீடுகள்ல பொதுவா அப்படிதான் சொல்லுவாங்க. நல்ல மஞ்சள் நீங்க சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒண்ணு உள்ள வந்து பிரச்சனையா இருந்திருக்கும். அதனாலதான் அவங்களுக்கு அந்த அன்வான்டட் ஹேர் க்ரோத் இருக்கும். அப்ப அது எதனால ஏற்படுதுன்னு அதுக்கான காரணத்தை கண்டுபிடிங்க. சரிங்கம்மா. நம்ம வெளியில மட்டும் பார்க்க கூடாதுல. அது வர்றதுக்கான காரணம் என்ன? ஏதோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏதோ ஒண்ணு. நான் சொன்ன மாதிரி அந்த பஞ்சபூதங்கள் தான். இந்த பஞ்சபூதங்கள்ல எது கூடி இருக்கு எது குறைஞ்சிருக்கு இவ்வளவுதான். மொத்த உடம்புலயும் என்ன பிரச்சனை வந்தாலும் இதை தாண்டி வேற ஒண்ணும் வந்துட போறதுல. அது நம்ம ரிலேட்டடா ஆகாயம் தான். ஆகாய பிரச்சனைகள் தான் காரணமா இருக்கும். அப்ப நீங்க வந்து என்ன பிரச்சனை கூட எது கூடி இருக்கு எது குறைஞ்சிருக்குன்னு நீங்க கண்டுபிடிங்க. இல்லைன்னா நீங்க ஹாஸ்பிட்டல் அவங்ககிட்ட டாக்டர்கிட்ட அந்த மாதிரி தான் கேட்கணும். இது நம்ம பொதுவா சில விஷயங்கள் சொல்லவே முடியாது. ஒருத்தவங்க வந்து பிசிக்கலா ஏதாவது அப்ளை பண்ணி எதுவும் இஷ்யூ வந்துச்சா, இல்லைன்னா வந்து அவங்க உடம்புல உள்ள ஹார்மோனல் சேஞ்ச் ஏதோ ஒண்ணு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏதோ பீரியட்ஸ் அவங்களுக்கு இன்னொன்னு பீரியட்ஸ் எதுவும் கரெக்டா இருக்கா எல்லாமே பாருங்க. என்ன மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிங்க.
சரிங்கம்மா. அப்புறம் ஒரு அம்மா சொன்னாங்கல்ல, இந்த டிஸ்பஸ் பண்றதுக்கு கொஞ்சம் சங்கட்டமா இருக்கு அப்படின்னு. நாங்கலாம் என்ன செய்வோம்னு சொன்னா, அதாவது பட்டிக்காட்டுல இருக்கிறப்ப ஆத்துல தண்ணி போகும் அப்படிங்கிறப்ப அத இது பண்ணி விட்டுருவோம். கிளீன் பண்ணி நாங்க எங்க வீட்ல அம்மா வந்து யூஸ் பண்ற சேலையெல்லாம் வச்சு அப்படித்தான் பண்ணோம். இப்ப அந்த வாய்ப்பு இல்லாதனால என்ன செய்யலாம்னா, நம்ம வீட்ல பாத்ரூம்லயே அத நம்ம அந்த அப்படி குழாய திறந்து விட்டோம்னா, அந்த இது பூரா போயிரும். அந்த கசடெல்லாம் போகும். அதுக்கு பின்னாடி நம்ம பிளாஸ்டிக் பேப்பர்ல வச்சு போட்டோம்னா நமக்கு மனசு கஷ்டமா இருக்காது. அது ஆமா. வந்து வெறும் துணி மாரி தான் இருக்கும். இந்த மாரி வாஷ் பண்ணி பண்ணி யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலா கிளாத்த வந்து நம்ம இப்ப 3rd டே 4th டே வைக்கிறோம்னா வாஷ் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் ஒண்ணுமே செய்யாது. நம்ம வந்து இப்ப வந்து என்ன ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும், அப்படி ஏற்படும் அப்படிலாம் இல்ல. நம்மலாம் நல்லா தான் இருந்தோம். நம்மலாம் அப்படிதான் யூஸ் பண்ணோம். நாங்கலாம் முதல்ல கிளாத்லாம் வாஷ் பண்ணி யூஸ் பண்ண காலங்களும் உண்டு. 3rd டே 4th டே ஆமா. ரொம்ப வராது. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா நீங்க வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. இல்லன்னா கிளாத்த அலசியும் டிஸ்போஸ் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா அப்படியே டிஸ்போஸ். அது வந்து உங்களோட நீங்க தான் உங்க இடத்த பொறுத்து நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். மனசு கஷ்டமா இருக்கு, குப்பைக்காரங்க இது பண்ண அது வந்து நம்ம வீட்ல இருக்கிறப்ப பாத்ரூம்ல தண்ணிய விட்டோம்னா அதுவே உள்ள போயிரும். லெட்டின்ல போயிரும். அப்ப வந்து நம்ம வெறும் இதுதான் போட போறோம். அப்படிங்கிறப்போ ஒரு கால்லயோ ஏதோ ஒரு அமுக்கி அப்படியே பேப்பர்ல சுருட்டி உள்ள போட்டோம்னா நமக்கு மனசு கஷ்டமா இருக்காதுன்ற வார்த்தைய சொல்றேன். எரிக்கிற சரிங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நல்ல தகவல்மா. நன்றிங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். மிக சிறந்ததொரு விளக்கம் அம்மா. அன்பர்கள் எல்லாரும் அம்மாவிடம் கேட்க வேண்டிய கேள்விகள் ஈஸியா கேட்கலாங்க. ஏன்னா பெண்களுக்கு உண்டான எல்லா ஐயப்பாடும் அம்மா தெளிவாக விளக்க உள்ளார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அம்மா இப்போ பசங்க வந்து சீக்கிரமாவே பியூபர்ட்டி அடைஞ்சிடுறாங்க. அவங்க வந்து இப்ப சீக்கிரமா வந்ததால அவங்களுக்கு சீக்கிரமாவே அது முடிவு ஆயிடுங்களா? இல்ல ரொம்ப நாள் எப்போ எந்த வயசுல நிக்கணுமோ அந்த வயசுல நிக்குங்களா? இப்போ பீரியட்ஸ் வந்து இப்ப எனக்கு நார்மலா தான் இருக்கு. எனக்கு 49 வயசு ஆகுதுங்கம்மா. எனக்கு நார்மலா எப்பவும் போல எப்படி எனக்கு ஏஜ் அட்டன் பண்ணும்போது இருந்தோ அதே மாதிரி தான் இப்பயும் வந்துட்டு இருக்கு. பீரியட்ஸ் எவ்வளவு நாள் வந்துட்டு இருந்தா நல்லதுங்களா? அத பத்தி சொல்லுங்கம்மா. நீங்க கவனிச்சு பாருங்களேன், நமக்கு வந்து பீரியட்ஸ் நின்னதுக்கு அப்புறம் எவ்வளவு பேர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு. அது மட்டும் நல்லா தானே இருக்கும். பீரியட்ஸ் வந்து நமக்கு எவ்வளவு லேட் ஆகுதோ நல்லா தானே இருக்கும். உடம்பு நல்லா இருக்கும். நீங்க கவனிச்சு பாருங்களேன், மெனோபாஸ் ஆனவங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். நீங்க கவனிச்சு பாருங்க. அதனால நல்லது தானே. சரி சரிங்கம்மா. அதான் ரொம்ப நாள் வந்தாக்கா உடம்பு வளைஞ்ச நேரம் அப்படின்னு சிலதெல்லாம் சொல்றாங்க. ஆனா வந்து அப்படியெல்லாம் சொல்லுங்கம்மா. இல்ல நல்லது அன்பா. அதனால என்ன இருக்கு? அதெல்லாம் இயற்கை. அது வந்து என்ன ஆண்டவன் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா அதெல்லாம் எவ்வளவு பெரிய அது நம்ம நீங்க ஒண்ணுமே இல்ல. ஒரு 10 நாள் இங்க உள்ளவங்க யாருக்கும் ப்ளீட் ஆகாம அதாவது ஒண்ணும் இல்ல. பீரியட்ஸ் வராம 1 மாசம் டிலே ஆச்சுன்னா அடிவயிறு நமக்குலாம் கணக்கும் தெரியுமா? கவனிச்சிருக்கீங்களா? எவ்வளவு பேர் கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஆமா ஆமா அடிவயிறு ஆமா. உம் நமக்கு பீரியட்ஸ் வந்து ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதம். நீ அது வெளியேறது நமக்கு உடம்புக்கு நல்லதுதான். நீ அதை வச்சிருந்தா நமக்கு வயிறு வலிக்கும், தொப்பை வைக்கிறதுலாம் ரெண்டாவது. நமக்கு வயிறு கனமா இருக்கும். நமக்கு வந்து அப்படியே என்னமோ ஏதோ ஒரு இதை சுமக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். ஒரு 10 நாள் டிலே ஆனா கூட ரொம்ப இல்ல. 1 மாசம் 2 மாசம்னா இன்னும் கஷ்டம். உடம்பு வந்து நிறைய பேருக்கு உடம்பு வந்து ஊதுறதுக்கு இரகுலர் பீரியட்ஸும் ஒரு காரணம். நிறைய அந்த பீரியட்ஸ் ஆமா வந்து ஆமா. அது ஒரு காரணம். அதனால வந்து பீரியட்ஸ் வந்து போறதுன்னா ரொம்ப நல்ல விஷயம். அதை நிப்பாட்டுறதுக்கு தயவுசெய்து யாரும் மாத்திரை எல்லாம் போடாதீங்க. சிலர்லாம் வந்து நான் கேட்கிறேன், ஏதோ ஃபங்க்ஷன்ங்கிறாங்க, அது நாங்க மாத்திரை போடுறோம். அந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க. ஃபங்க்ஷன் இருந்தாலும் என்ன செய்ய போகுது? அது வந்து இயற்கை. நம்ம வந்து யூரினோ வேர் எல்லாமே எப்படி உடம்பு விட்டு வெளியே போறது அது வந்து இயற்கையோ அதே மாதிரி ப்ளீடிங்கும் வந்து ஒரு இயற்கையான ஒரு விஷயம். இது வந்து நம்ம கோயில்களோட ஃபங்க்ஷன் எதோடையுமே நம்ம தொடர்படுத்தவே தேவையில்லை. நீங்க வாட்டுக்கு நீங்க இருக்க வேண்டியதானே. அதை தடுக்கிறேன்னு மாத்திரையை போட்டு அது ஒரு சைடு எஃபெக்டை கொடுத்து திரும்ப அது நமக்கு வராம இருக்கு. திரும்ப இருக்கு அதை வர வைக்க ஒரு மாத்திரை. அது ரொம்ப நார்மலா நடக்க வேண்டிய விஷயத்த ரொம்ப எல்லாரும் கிரிட்டிக்கல் ஆக்கிக்கிறாங்க. அவங்களாவே கிரிட்டிக்கல் ஆக்கிக்கிறாங்க. நார்மலா அது வாட்டுக்கு நடக்கும். அது எதுவுமே ரொம்ப யோசிக்காதீங்க. அது சரிங்கம்மா. சரி வாட்டுக்கு நீங்க சரி. கஷ்டப்படணும். ஆமா இல்ல இப்பவுமே வந்து ஒரு மாசத்துல எப்படியாவது மாறி முன்ன பின்ன வரும்போது எப்ப வருமோன்ற மாதிரிதான் இருக்கும். நமக்கு அந்த டேட் வந்தா தானா மைண்ட்ல வந்துரும். இன்னும் வரணுமே வரலையே வந்தாதான் நம்ம உடம்பு ஃப்ரீயா இருக்க மாதிரி மனசுல தோணும். தான் ஃப்ரீயா இருக்கும். அதனால வந்து நல்லது. அதனால அதுக்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாதீங்க ரொம்ப எல்லாம். சரி சரிம்மா. இல்ல ஜென்ரலா பொதுவான ஐயப்பாடுதான். இல்ல உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கப்போ இவ்வளவு நாள் வரைக்கும் வருதுன்னு நான் சந்தோஷப்பட்டுக்கோங்க. கண்டிப்பா கண்டிப்பாங்க. அதுதான் அது எவ்வளவு நாள் வரைக்கும் வந்தா நல்லதுன்ட்டு ஒரு ஐயப்பாடு எனக்கு இருக்கும். நீங்க வர வரைக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டீங்க. நன்றி. உடம்பாகன்னு ஒண்ணு இருக்குல்ல மேடம். நீங்க வந்து சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் எனக்கு தெரியுமா? நீங்க எப்படி எங்க அம்மா அவங்க எல்லாம் வந்து நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்டு அவங்க வாட்டுக்கு எத்தனை
லேட்டாலாம் கூட நம்ம பாட்டி காலத்துல இருக்கதான் செஞ்சாங்க. ஆமா. நம்ம உடல் வாகு சாப்பிடுற சாப்பாடு நம்ம இன்னொன்னுக்கும் நம்ம வந்து பொதுவான கதை சொன்னா எல்லாருக்கும் எல்லாமே சூட் ஆயிடாதுல்ல. இப்ப சாப்பிடறவங்களுக்கும் அப்ப சாப்பிடறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நிச்சயமா நிச்சயமா நிச்சயமாம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்தது கனகராணி அம்மா, நீங்க பேசலாமா? அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா சிறப்பா இருந்தது. நானும் அவங்க அம்மா சொன்ன மாதிரி பாதியில தான் வந்தேன். நல்ல நல்ல தகவல்கள், பெண்களுக்கு தேவையான தகவல்களை கொடுத்தீங்க. முக்கியமா இந்த நாப்கின் காலேஜ் போற பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது, ஏன்னா காலையில போறாங்க, அவங்க வந்து கொண்டு போனாலும் கொஞ்சம் லேட் ஆயிடுது. அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி கொடுக்கும்போது இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கும். இப்போ எனக்கு ஒரு கேள்விங்கன்னாமா, இந்த மாதிரி இப்போ பொண்ணுங்க வந்து காலேஜ் போற பொண்ணுங்களே, இப்போ எங்க கொழுந்தனார் பொண்ணு எப்படிதான் 1.5 மாசம் ஒரு டைம், 2 மாசம் ஒரு டைம் கூட அந்த டேட் ஆகுதுங்கம்மா. இப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க உடல்வாகா, இல்ல அவங்களோட உணவு பழக்கங்களா, இல்ல அவங்களோட மனம், இது எதனால அந்த மாதிரி ஆகுதுங்கம்மா? இல்ல இப்போ இல்ல மேடம், ஏஜ் பண்ணி ஒரு 2 வருஷம் வரைக்குமே பிள்ளைங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து முன்னாடி வரணும் செய்யும். உடனே அடுத்த மாசம் கரெக்டா வரணும்னு அவசியம் கிடையாது. 1.5 வருஷம், மினிமம் 1.5 வருஷமாவது. ஒரு சில பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப போகும், ஒரு சில பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 மாசத்துக்கு ஒருக்க, 3 மாசத்துக்கு இருக்கும். ஒரு சில பிள்ளைங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே மாசத்துல 2 வாட்டி 3 வாட்டி எல்லாம் வரும். ரொம்ப ஒரே மாசத்துல 2-3 வாட்டி வந்தா பிள்ளைங்க அனிமிக் ஆயிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம அயன் மாதிரிதான் இருக்கும். அயன் நம்ம வந்து சாப்பாட்டுலயோ இல்ல டாக்டர்ஸ்ட கேட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ற மாதிரிதான் இருக்கும். இல்ல கம்மியா அது வந்து நம்ம ஆனா ரொம்ப பெருசா சீரியஸா எடுத்துக்கிறது. ரொம்ப போகுதுன்னா மட்டும் நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம். 1 வருஷம் வரைக்கும் பிள்ளைங்களுக்கு ரெகுலரா இருக்காது. கரெக்டாலாம் ரெகுலர்லாம் ஆயிடாது. ஏன்னா இப்ப பிள்ளைங்க ஏஜ் பண்ணி கொஞ்சம் நாள் ஆடுக்கும். நான் வந்து இதை நான் ஒரு சில இடங்கள்ல நான் பார்த்திருக்கிறேன். 1-1.5 வருஷம் கழிச்சு தானாவே நார்மலாவும் ஆயிடும். அது வந்து உணவு தான். நீங்க இன்னொன்னு உணவு பழக்கமும் இருக்கு. அதனால நம்ம அந்த 1.5 வருஷம் வரைக்கும் வந்து அது ரொம்ப பெருசா போட்டு அதுக்கு ஒரு மாத்திரை மருந்தெல்லாம் தயவு செய்து எடுத்துறாதீங்க. தானாவே சரியாகும். பிள்ளைங்களுக்கு சாப்பாடை கட் பண்ணி கொண்டு வந்துட்டீங்கன்னா அது தன்னைப்போல சரியா 1-1.5 வருஷம் ஆகும்பாங்க. நம்ம எங்க வீட்டுல சொல்லுவாங்க 1-1.5 வருஷத்துக்குள்ள நார்மல் ஆயிடும், கரெக்ட் ஆயிடும். அது அந்த சைக்கிள் மாறும். நம்ம சாப்பாடு பிள்ளைங்க முந்திலாம் சைக்கிள் நம்ம எல்லாம் ஓட்ட மாட்டோம். சைக்கிள் எல்லாமே எல்லாம் போறாங்க வைக்கிறாங்க. அதுக்கான ஆக்டிவிட்டி கூடுது, சாப்பாடு கூடுது, பிள்ளைங்க விளையாடுறாங்க, எல்லாமே இருக்குல்ல. இப்ப நம்ம தான் அதை வந்து என்ன முக்கியமோ நம்ம அதை செய்ய வைக்கணும். இப்ப காலேஜ் போற பொண்ணுங்க இப்ப 3 வருஷத்துக்கு மேல ஆகி இந்த மாதிரி வருதுங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து எதனாலன்னு நீங்க டாக்டர்ஸ்ட தான் கேட்கணும். அது அப்பதான் நீங்க வந்து அது அது 1-1.5 வருஷம்னா ஓகே. அதுக்கப்புறமும் வந்து அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வரலங்கிறீங்களா இல்ல கூட? இல்ல லேட் ஆகுது. 1.5 மாசத்துக்கு ஒரு டைம், 2 மாசம் கூட. அவங்க வந்து அவங்களுக்கு டேட் வர்றதை ஒட்டி முத நாள் ஈவினிங், இப்ப பிள்ளைங்க வந்து வெறும் வயிற்றுல இருக்கிற மாதிரி இப்ப ஈவினிங் போல வர்றாங்க அப்படின்னா வந்தோன்னு என்ன பண்ணுங்க, கருஞ்சீரகம் இருக்குல்ல, சாரி எள்ளு, கருப்பு எள்ளு இருக்குல்ல, கருப்பு எள்ளை வறுத்துட்டு கருப்பட்டியும் வந்து வெறும் எள்ள சாப்பிட சொல்லுங்க. 2யும் சாப்பிட்டோம்னா அடுத்த நாள் காலையிலே மினிமம் நைட்டே உங்களுக்கு ப்ளீடிங் ஆயிடும், இல்ல அடுத்த நாள் ஆயிடும். சரி சரி. எள்ளும் கருப்பட்டியும், கருப்பு எள்ளை வறுத்து எள்ளு உருண்டையாட்டம் அப்படியே செஞ்சு கொடுக்கலாம். அப்படியே செய்யலாம். எள்ளு உருண்டை, நல்ல எள்ளு உருண்டையா தான் கண்டிப்பா ப்ளீட் ஆயிடும் பிள்ளைங்களுக்கு. அதை நம்மளே எள்ள வறுத்து வெள்ளத்தை போட்டு அப்படியே நம்ம இது பண்ணிட்டாலே உருண்டை. கருப்பட்டி சேருங்க, வெள்ளை வேணும், கருப்பட்டி சேருங்க, நல்லா இருக்கும். சரி சரி. ப்ளீட் ஆயிடும் பிள்ளைங்களுக்கு. ஏன்னா இப்ப இருக்கிற பிள்ளைங்க எல்லாம், சில பிள்ளைங்களை அந்த மாதிரி எல்லாம் லேட் ஆகவும் உடல் வந்து அவங்களுக்கு வெயிட் போட்டுருது. வெயிட் போட்டுருது. உணவுகளை வந்து அவங்க, நானும் இப்ப பல பிள்ளைகளை பாக்குறேன், உணவு வகைகளை மாத்திக்க மாட்டேங்கிறாங்க. மாத்த மாட்டாங்க. நம்ம அதான் சொல்றேன்ல, சில விஷயங்கள் எல்லாம் நம்மளால மாத்தவே முடியாது. அப்ப நம்ம வந்து அதுக்கு மாற்று இதுதான் சொல்லிட்டு போக வேண்டியிருக்கு. நம்ம இப்ப சொன்ன நம்ம நிறைய பேர் கேட்கறதெல்லாம் இல்ல. அதெல்லாம் சொல்றேன்ல, காலேஜஸ்ல எல்லாம் நாங்க போய் பேசுறோம். அப்போ உங்களால இதெல்லாம் பண்ண முடியாது, அப்ப அட்லீஸ்ட் இதையாவது பண்ணுங்க என்ன நம்ம சொல்ற மாதிரி இருக்கு. ஒண்ணும் பண்ண முடியல. மாத்துறதையாவது மாத்துங்க அப்படின்ட்டு, மாத்திரை அதையாவது செய்யுங்க, அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ஆமாங்க. ஏன்னா அவங்க உடல் வேற இப்பயே வந்து வெயிட் போட்டுட்டா, அப்புறம் வந்து இப்ப வீட்டுல இருக்கிறவங்களும் இப்பயே இந்த பொண்ணு வெயிட் போட்டா இன்னும் அடுத்து எப்படி இருக்கும் ஃபியூச்சர்ல அப்படின்னு யோசிப்பாங்க. உணவை மாத்தினா அவங்க வந்து இப்ப இருக்கிற சூழ்நிலையில தான் போயிட்டே இருக்கிறாங்க. கம்மியா இருக்கும். இன்னொன்னு அதை பாருங்க, ஹீமோகுளோபினும் கம்மியா இருக்கும். கருப்பட்டியும் கொடுங்க, கேட்கும், நல்லா கேட்கும். எனக்கு தெரிஞ்சு
யாருக்கும் கேட்காம இருக்கு. இப்ப ஹாஸ்டல்ல படிக்கிற பிள்ளையா இருந்தா கூட எள்ளுருண்டை, நல்ல எள்ளுருண்டை, சும்மா கடைகள்ல கிடைக்கிறது சில இது நல்லா இருக்கு, சில இது வந்து அப்படிலாம் இல்ல. நல்ல பியூர் எள்ளுருண்டைக்கு நல்லாவே கேக்குது. என் பொண்ணெல்லாம் ஹாஸ்டல்ல படிக்கிறேன், நான் இதெல்லாம் நான் வந்து சொல்லியிருக்கிறேன், கொடுத்துருக்கேன். அதனாலதான் சொல்றேன், நல்லாவே கேக்குது. வீடுகள் இருக்காங்கன்னா நம்ம கொடுப்போம், வீட்டுல இல்ல பிள்ளைங்க ஹாஸ்டல் இருக்குன்னா நீங்க தான் அதை எப்படி கொடுக்க முடியும் அப்படி நீங்க கொடுத்துடலாம். சரி சரி. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். அனார்கலி நீங்க ரொம்ப நன்றி. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா இதுல வந்து உணவு முறை, மன இயக்கம், அதை நம்ம கொண்டு வரணும். இது இயற்கையாக வரக்கூடியது என்றதை மக்களுக்கு, பிள்ளைகளுக்கு புரிய வைக்கணும். இதுல வந்து பேரண்ட்ஸோட கடமை நிறைய இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவங்க மாற மாட்டாங்கன்னாலும் நாம அவங்களுக்கு அந்த எதிர்காலத்துல என்ன நடக்கும், ஒரு பெண்ணாய் பிறந்து உன்னுடைய அடுத்த ஸ்டேஜ் நீங்க படிக்கலாம், வேலைக்கு போகலாம், ஆனா வாழ்வியல்னு வரும்போது உங்களுக்கு அந்த குழந்தை பேரு அது முக்கியம். ஏன்னா இப்ப நிறைய நமக்கு கருத்தரிப்பு மையங்கள் தான் உருவாகிக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும்னா நம்ம பேரண்ட்ஸ் தான் பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லணும். அப்ப நிச்சயமா அவங்க மாறுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சொல்லக்கூடியவர்கள் இல்லை. இப்போ உங்களை போன்ற அந்த சமுதாய சிந்தனையோடு இருக்கக்கூடியவர்களோடு இணைந்து இந்த பேரண்ட்ஸும் சொன்னா சிறப்பா அமையும் அவங்களுடைய எதிர்காலம்ன்றத நிச்சயமா நம்ம இது ஒரு சங்கல்பமா எடுத்து நம்முடைய வருங்கால பெண் குழந்தைகளுக்கு அவங்களுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தி சொல்லலான்றது எனக்கு ஒரு எண்ணமா தோன்றுது. இந்த நேரத்துல நான் கார்த்திகேயன் தம்பிக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா உங்களை ஜான்வரியிலேயே அப்பாயிண்ட் பண்ணி உங்களுடைய பிஸி ஷெடியூல்ல எங்களுக்கு வந்து இந்த சிறந்த கருத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க. தம்பி தான் அடிக்கடி ஃபோன் பண்ணி அம்மாவை கூப்பிட்டுக்கோங்க, நம்ம வகுப்பு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ எனவே கார்த்திகேயன் தம்பிக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. நல்ல ஒரு விழிப்புணர்வு உள்ள நம்ம ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கணும்ன்றதுக்கு இது அடிப்படை தேவை என்பதை உணர்த்தியுள்ளீர்கள். நன்றிம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கார்த்திகேயன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அம்மா வணக்கம்மா. நன்றி மாரேஸ்வரி அம்மா. உடல் தூய்மை பயிற்சி வந்து என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருந்தேன். அவங்களுடைய அனுபவம் கூட நான் ஏதோ பகிர்ந்துக்கணும்னு விரும்புகிறேன். அவங்களுக்கும் வந்து ஒரு 15 நாளா இந்த உதிரப்போக்குன்றது இருந்தது. இந்த அவங்களுக்கு உடல் தூய்மை பயிற்சி கொடுக்க கொடுக்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த உதிரப்போக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா 4 மாசத்துல அவங்களுக்கு இல்லாம ஆயிடுச்சு. இப்போ எந்த ஒரு விலங்குக்குமே இந்த உதிரப்போக்குன்றது இல்லை. மனுஷங்களுக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை இருக்கு? அப்போ மாதவிடாய்ன்ற இப்போ இயற்கை துன்பமா அது நம்ம செயற்கையா நம்மளே வந்து பண்ணிக்கிறோமா பார்த்தீங்கன்னா நம்மளே தான் வந்து பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு காஃபி குடிச்சா கூட வந்து நம்ம அந்த கெட்ட ரத்தத்தை நல்ல ரத்தமா மாத்துறதுக்கு கல்லீரல் வந்து ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட போராட வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரி ஒரு நாளைக்கு எவ்வளோ உணவுகள் வந்து நம்ம தவறான உணவுகள் கொடுத்து நம்ம ரத்தத்தை வந்து கெட்ட ரத்தமா மாத்தி வச்சிருக்கோம். அப்போ அந்த கர்ப்பப்பை அந்த ஆர்கன்ல வந்து அந்த கருமுட்டை வந்து பார்த்தீங்கன்னா அது வெளியேறக்கூடிய அந்த சின்ன டிஸ்சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா அது வெளியேறும். அது ஒரு சான்ஸா வந்து உடம்பு பயன்படுத்திக்குது. அதோட சேர்த்தும் தேங்கி இருக்க கெட்ட ரத்தத்தை எல்லாத்தையும் வெளியே அனுப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்டுக்கு உடல் தூய்மை பயிற்சி அவங்க பண்ணதுனால இந்த உதிரப்போக்குன்றது அவங்களுக்கு வந்து 4 மாசத்துல இல்லாமலே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. அப்போ உணவையும் வந்து நம்ம நல்ல நல்ல உணவுகளா அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா இருக்காங்க. இந்த நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. உங்களுடைய அனுபவத்தை, உங்க நண்பருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை எல்லாருக்கும் சொன்னீங்க. எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அம்மா, இப்போ பீரியட்ஸ் டைம்ல இந்த மாதிரி சில பழங்கள்ல இந்த எள்ளு உருண்டை, அந்த பப்பாயா சரியா தவறாங்கம்மா? சாப்பிட்டா நிறைய போகும்னு சொல்றாங்க. அது சரிங்களா தவறுங்க? இப்ப அவங்களுக்கு ஏற்கனவே ப்ளீடிங் அதிகமா போகுதுன்னா சாப்பிட தேவையில்லை. அவங்களுக்கு ப்ளீடிங் வராம அடிவயிறு கனமா இருக்கு, இல்ல அவங்களுக்கு வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் ப்ளீடிங் போகுதுன்னா சாப்பிட வேண்டியதான். அது அவங்களோட அப்போ இப்போ பீரியட்ஸ் ஆயிட்டு இருக்கும் ஒன்னாம் நாள் 2ஆவது நாள்ல அந்த டைம்ல அந்த பழம் நல்லா கனிஞ்சு இருக்கும் போது குடுக்கலான்னு தோணுங்க. ஆனா இது சாப்பிட்டா நிறைய போகுமான்னு டவுட் இருக்கு. இப்போ எனக்கு வந்து எனக்கு இன்னும் ப்ளீடிங் அதனால பப்பாளி பழம் நல்லா கனிஞ்ச பழம். இல்ல அதான் மேடம் சொல்றேன். இப்ப எனக்கு வந்து ப்ளீடிங் லேசுக்குள்ள ஆகாது, எனக்கு இப்பதான் ப்ளீடிங் வருது அப்படின்னா எனக்கு இன்னும் போனா எனக்கு படிவேறு குறையும், நல்லா இருக்கும், என் உடம்பு ஃப்ரீ ஆகும்னு நினைச்சீங்கன்னா சாப்பிடுங்க.
ப்ளீடிங் ஆனா நல்லா இருக்கும். இப்போ ஒரு சிலருக்குலாம் நான் சொல்றேன்ல 1.5 மாசம் 2 மாசம் கழிச்சுதான் பீரியட்ஸே வரும். 1 நாள் 2 நாள்ல நின்றோம். அப்ப அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல அடிவயிறு கணக்கும். அப்ப அவங்க எல்லாம் வந்து அதை எடுத்துக்கலாம். இல்ல நார்மலா இருக்குன்னா தேவையில்லை. நீங்க நம்ம உடம்ப நீங்க கவனிச்சு பாருங்களேன், அது கேட்கும். நீங்க எல்லாம் இந்த குரூப்ல இருக்கிறீங்க, கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் இதுல புரியும். நீங்க வந்து கவனிச்சு பாருங்களேன். எல்லாருமே பிள்ளைங்களை கவனிக்க கத்துக்கோங்க. உடம்பு என்ன சொல்லுது, உடம்புக்கான அறிவு, உடம்பு கவனிச்சா அதுக்கு தேவையானது அது கேட்கும். நம்ம வந்து இந்த டிவில சொன்னாங்க, அது சொன்னாங்க, இது சொன்னாங்க, நம்ம அப்படி சாப்பிடணும் இப்படி சாப்பிடணும்லாம் எதுவுமே கிடையாது. உங்க உடம்புக்கு தேவை. நீங்க வந்து இப்ப பீரியட்ஸ் வந்து நல்லா எப்பயும் மாசம் மாசம் ரெகுலரா கரெக்டா போய்கிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீங்க மட்டும் நார்மலா இருந்துக்கோங்க. இல்ல எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ப்ளீட் ஆகணும் அப்படின்னா நீங்க சொல்ற மத்த பொருளையும் சேர்த்துக்கலாம். பப்பாளி எதுனா கொஞ்சம் கொஞ்சம் எதுனாலும் அளவா சாப்பிட்டுக்கிட்டா எதுவுமே செய்ய போறது இல்லை. நீங்க நார்மலா இருக்க டைம்ல கூட பீரியட்ஸ் இருக்கு அப்படின்னா பப்பாளி கொஞ்சம் சாப்பிட்டாலும் ஒன்றும் செய்ய போறது இல்லை. எதா இருந்தாலும் அளவுதான். அளவா சாப்பிட்டுக்கிட்டீங்கன்னா எதுவும் செய்ய போறது இல்லை. இல்ல உங்களுக்கு கண்டிப்பா எனக்கு வந்து ப்ளீடிங் கூட போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கருப்பட்டி இதெல்லாம் எல்லாமே கூட கூட சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து அது ப்ளீட் ஆகுறது நல்லது. உங்களுக்கு தேவைப்பட்ட உடம்புக்கு வந்து கழிவு இன்னும் கொஞ்சம் வெளியேற வேண்டியது இருக்கு. ஏன்னா 2 மாசத்துக்கு ஒருக்கதான் எனக்கு பீரியட்ஸ் வருது. அப்ப நான் வந்து எனக்கு 1 நாள் 2 நாள் பீரியட்ஸ் போகுதுன்னா பத்தாது அப்படின்னா அப்ப அவங்க வந்து எக்ஸ்ட்ராவா வந்து இந்த மாதிரி எடுத்து அந்த நேரம் வந்து கொஞ்சம் வெளியே ஏற்றிடணும். இது நான் வந்து ஏன்னா அவங்க பாவம் தானே, அவங்களும் 2 மாசம் அவங்களுக்கு வந்து அந்த ப்ளீட் ஆகாம அவங்க கஷ்டப்படுவாங்க. அப்ப அந்த தேவைன்னா நீங்க எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சமா சாப்பிட்டுக்கோங்க. சரிங்கம்மா. அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது. பழியா இருந்தாலும் என்னதான் லேசா கொஞ்சமா சாப்பிட போறீங்க. என்ன அப்படி ஒரு பெரிய பழமாவா சாப்பிட போறோம் யாரா இருந்தாலும். இப்பெல்லாம் அவ்வளவுலாம் சாப்பிட முடியாது யாராலையும். 1 பீஸ் 2 பீஸ் சாப்பிடுவோமா, அவ்வளவுதானே சாப்பிடுவோம். சாப்பிட்டு சரிங்க சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. இத்தனை நேரம் நான் அன்பர்கள்